அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு கல் உடைப்பவர் ஒரு மலையில அடியில அமர்ந்து கல்லை உடைத்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவருக்கு ஒரே வேதனை, என்னடா வாழ்க்கை இது, கல் உடைக்கிற வேலை அப்படி என்று அந்த வழியை பார்த்த நேரத்தில் ஒரு வியாபாரி, துணி வியாபாரி மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டு வியாபாரம் செய்து கொண்டு சென்று கொண்டிருந்தானா. அந்த துணி வியாபாரியை பார்த்து இந்த கல் உடைப்பவர், கடவுளே நான் ஒரு வியாபாரியாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி என்று ஒரு நிமிடம் வேண்டிய கணத்திலேயே அவர் ஒரு வியாபாரியாக மாறி போனாராம். வியாபாரியாக மகிழ்ச்சியாக அவர் துணிகளை விற்று கொண்டு அரசனிடத்துல சென்று அரசனுக்கு துணியை கொடுத்த நேரத்துல அரசனுடைய அந்த பகட்டான வாழ்வை பார்த்த இந்த வியாபாரி ஒரு அரசனாக இருந்தா நல்லா இருக்குமே அப்படி என்று ஆசைப்பட்டாராம். அடுத்த நிமிடமே கடவுள் இவரை அரசராக்கி விட்டாராம். அரசனாகி போன இந்த கல் உடைப்பவன் காட்டுல வேட்டைக்கு சென்று கொண்டிருந்த நேரத்துல கடுமையான சூரிய ஒளி, இந்த சூரியன் நம்மளை விட பலசாலியாக இருக்கிறானே, கடவுளை நான் ஒரு சூரியனா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு வேண்டிய உடனேயே கடவுள் இந்த ஆளை சூரியனாக மாற்றி விட்டாராம். சூரியனாக மகிழ்ச்சியாக வந்து கொண்டிருந்த அந்த ஆளுக்கு திடீரென்று மேகமூட்டங்கள் சூரியனை மறைக்கவே, ஐயோ இது என்னடா கொடுமையா போச்சு, இவ்வளவு பெரிய சூரியனை இந்த மேகங்கள் மறைக்கின்றதே அப்படி என்று, நான் மேகமாகி போனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிடம் வேண்டுதல் வைக்க கடவுள் உடனே அவரை மேகமாக்கி விட்டாராம். மேகமாகி மகிழ்ச்சியா அவர் சென்று கொண்டிருந்த நேரத்துல ஒரு பெரிய மலை, அந்த மலை மேகத்தை தடுத்து நிறுத்தியதான். இதை பார்த்த அந்த மேகம், இது என்னடா இன்னும் கொடுமையா போச்சு, இவ்வளவு பெரிய மேகத்தை இந்த ஒரு மலை தடுத்து நிறுத்துதே, கடவுளே நான் ஒரு மலையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொன்னாராம். அடுத்த நிமிஷம் மலையா மாறி போனாராம். மலையா மாறி போய் கம்பீரமா இருந்த நேரத்துல அவருடைய காலடியில யாரும் லொட்டு லொட்டுன்னு அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்பதான் கீழே பார்க்கிறாரு, ஒரு கல் உடைப்பவன் அவ்வளவு பெரிய மலையை உடைத்து கொண்டிருந்தானா. அப்பொழுது மலையாகி போன அந்த கல் உடைப்பவன், மலையே உடைக்கக்கூடிய ஒரு கல் உடைப்பவனாக இருந்தா எப்படி இருக்கும் அப்படி நினைச்சு அடுத்த கடத்திலேயே கல் உடைப்பவனாக மாறி போனாராம். அன்பு மிக்கவர்களே, ஒரிஜினலா அவர் கல் உடைப்பவராகத்தான் இருந்தார். இந்த உலகத்தை ஆளுவதற்கும், இந்த உலகத்துல மகிழ்ச்சியாக இருப்பதற்கும், இந்த உலகத்துல நிறைவாக இருப்பதற்கும் எல்லாமே ஆற்றலை இறைவன் நம்முடைய உள்ளத்துல தான் கொடுத்திருக்கிறார். உள்ளத்தை உற்று நோக்கி உள்ளொளி பெற்றால் நிச்சயமாக இந்த உலகத்துல வலிமையானவர்களாய் மகிழ்ச்சியானவர்களாக நம்ம மாறுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ஆகட்டும். வணக்கம்.